ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல டிஎன்எஸ்டிசி போக்குவரத்து கழகத்துல வந்திருக்க வேலை வாய்ப்பு செய்திகளை குறித்து இந்த வீடியோல பார்க்கலாங்க. கடந்த 10-13 ஆண்டுகளாகவே போக்குவரத்து கழகத்துல எந்த விதமான வேலை வாய்ப்பு அறிவிக்கப்படல. ஆனா தற்சமயம் போக்குவரத்து கழகத்துல டிரைவர் கண்டக்டர் எடுக்கலாம் அப்படின்ட்டு மார்ச் 21 அறிவிப்பு ஒன்று வெளியானது. ஏப்ரல் 21 வரைக்கும் அது அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ என்ன முறையில எடுக்கிறாங்க, தேர்வு தேதி எப்போ வைப்பாங்க, எக்ஸாம்ஸ் நடக்குமா நடக்காத, இடைக்கால உத்தரவு இருக்கா இல்லையான்றத பற்றியும் பார்க்கலாம். அரசு பேருந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் குப்பை லாரியுடன் ஒப்பிட்டு ரீல்ஸ் போட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல கண்டிக்கத்தக்கது. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்டான பிஹேவியர். இது பற்றி இந்த வீடியோல பார்க்கலாங்க. கடந்த 10 ஆண்டுகளாகவே பாத்தீங்கன்னா தமிழகத்துல போக்குவரத்து கழகத்துல காலி பணியிடங்கள் பாத்தீங்கன்னா இன்னும் நிரப்பப்படாமலே இருக்குங்க. ஸோ டிரைவர் கண்டக்டர் இந்த பணியிடங்கள் 2 பணியிடங்களை நிரப்புறதுக்கு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக நோட்டிபிகேஷன் எல்லாமே வந்தது. ஸோ அதன் அடிப்படையில டிரைவர் கண்டக்டர் ஏஇஜே டெக்னிக்கலிஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பதவிகளை மட்டும்தான் எடுப்பா அப்படின்ட்டு ஒரு புள்ளி வச்சுட்டாங்க. ஸோ என்ன அப்படின்னா டிரைவர் கம் கண்டக்டர் அப்படின்னா உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், கண்டக்டர் லைசன்ஸ் இருந்தா மட்டும்தான் உங்களால போக்குவரத்து கழகத்துல வேலைக்கே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3000 வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் தான் விண்ணப்பிச்சிருக்காங்க. ஸோ அதுலயும் பாத்தீங்கன்னா விண்ணப்பத்தை திரும்ப பாக்குறப்ப நிராகரிப்பு அது மாதிரி ஒரு ஒரு 2000 பேர் செஞ்சாலும் இது 8000 பேர் தான் கவுன்சிலிங்கே போக போறாங்க, நேரடி நேர்காணல் கலந்துக்கிறாங்க. ஸோ ரொம்ப 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 ஒரு ஆபத்தான நிலையை நோக்கி இது போகுது. இது பாத்தீங்கன்னா இப்படியே போனா போக்குவரத்து கழகத்துல வேலை வாய்ப்புன்றது ஒரு சாமானிய மக்களுக்கு ஒரு கனவாவே போயிடும். ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா அந்த போக்குவரத்து கழகத்துல வேலை எப்படி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்ப அவங்க கோரிக்கைகள் எல்லாமே வச்சிருக்காங்க. எங்களுக்கு டிரைவர் தனியா போடுங்க, கண்டக்டர் தனியா போடுங்க அப்படின்ட்டு. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் கண்டக்டர் லைசன்ஸ் தனித்தனியா வச்சிருக்கிறவங்களுக்கு தனித்தனியா போஸ்டிங்க போடணும் அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கோரிக்கைகள் நாளுக்கு நாள் அதிக அளவுல இலையில என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த போஸ்டிங்கே டோட்டலாவே கேன்சல் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங்கே கிடையாது, நாங்க பாத்தீங்கன்னா ஒப்பந்த ஊழியர்களே எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு போக்குவரத்து துறை சொல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதற்குண்டான அறிவிப்புகள் அனைத்துமே விரைவில் வெளியாகும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். ஆனாலும் போக்குவரத்து கழகத்துல டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்கு தமிழக அரசு பாத்தீங்கன்னா சீக்கிரமா போட்டே ஆகணும். ஏன்னா அதிக அளவுல பள்ளிகள் திறந்தவுடன் பாத்தீங்கன்னா மீண்டும் போக்குவரத்து நெரிசல், போக்குவரத்து கூட்டங்கள் எல்லாமே அதிகரித்து காணப்படும். இந்த டைம்குள்ளார இந்த ஜூன் மாசத்துக்குள்ளார பாத்தீங்கன்னா இந்த தேர்வுகள் நடத்தி முடிக்கப்பட்டு புதிய அறிவிப்புகள் வெளியிடப்படணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ இப்ப ஒரு 3000 பேர் பாத்தீங்கன்னா உடனடியா போக்குவரத்து காலத்துல டிரைவர் கம் கண்டக்டராவது போடுவாங்களான்றது சந்தேகத்துக்கு தான் இருக்குங்க. ஏன்னா எக்ஸாம்ஸ் டேட்டு இன்னமும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே முடிச்சுட்டாங்க. அப்ளிகேஷன்லயே அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கணும். இந்த தேதியில நாங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம், இந்த தேதியில நாங்க ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவோம், இந்த தேதியில ஹால் டிக்கெட் பப்ளிஷ் பண்ணுவோம்ட்டு. ஆனா அது எதுவுமே அப்ளிகேஷன் இவங்க கண்டக்ட் பண்ணல. மொத்தமா அப்ளிகேஷன்ஸ் போட்டாங்க, 1150 ரூபா சார்ஜஸ் வாங்கிக்கிறாங்க. நாங்க பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் முறையில நடத்துவோமா இல்ல கம்ப்யூட்டர் பேஸ்ட் முறையில நடத்துவோமா எதுவுமே குறிப்பிடல. ஆனா ஓஎம்ஆர் முறையில நடத்துவாங்களா அப்படின்றது ஒரு சந்தேகத்துக்குரியதா இருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க நான் ஓஎம்ஆர் முறையில தான் நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் இப்படிதான் நடந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா 13 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் முறை தான் பெருசா காணப்பட்டது. ஆனா இப்ப அப்கிரேட் எல்லாம் நிறைய ஆயிடுச்சு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா டெட் எக்ஸாம் எப்படி நடத்துறாங்களோ அதே போல இந்த எக்ஸாம் நடத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதற்குண்டான அப்டேட்டுகள் அனைத்துமே விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல இந்த டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்கு உண்டான அறிவிப்பு போயிட்டு இருக்கு. ஸோ டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களே எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு பாத்தீங்கன்னா டிரைவர் தனியா எடுங்க, கண்டக்டர் தனியா எடுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. இவர்களுடைய கோரிக்கைகளை விரைவில் ஆய்வு செய்து இடைக்கால நீதிமன்றம் ஒரு முக்கிய முடிவை வெளியிடும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ இந்த மாதிரி பஸ்ஸுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மோசமா ஒரு குப்பை தொட்டியோட கேவலமா கண்டக்ட் பண்ணி ஒரு சில பெண்கள் ரீல்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க. அந்த பெண்களை குறித்து விசாரணைகளும் போயிட்டு இருக்கு. விரைவில் பாத்தீங்கன்னா அந்த வீடியோக்கள் எல்லாமே முடக்கப்படும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. தமிழக அரசு போக்குவரத்து துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.
ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல டிஎன்எஸ்டிசி போக்குவரத்து கழகத்துல வந்திருக்க வேலை வாய்ப்பு செய்திகளை குறித்து இந்த வீடியோல பார்க்கலாங்க. கடந்த 10-13 ஆண்டுகளாகவே போக்குவரத்து கழகத்துல எந்த விதமான வேலை வாய்ப்பு அறிவிக்கப்படல. ஆனா தற்சமயம் போக்குவரத்து கழகத்துல டிரைவர் கண்டக்டர் எடுக்கலாம் அப்படின்ட்டு மார்ச் 21ஆம் தேதி அறிவிப்பு ஒண்ணு வெளியானது. ஏப்ரல் 21 வரைக்கும் அது அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இப்ப என்ன முறையில எடுக்கிறாங்க, தேர்வு தேதி எப்போ வைப்பாங்க, எக்ஸாம்ஸ் நடக்குமா நடக்காத, இடைக்கால உத்தரவு இருக்கா இல்லையான்றத பற்றியும் பார்க்கலாம். அரசு பேருந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் குப்பை லாரியுடன் ஒப்பிட்டு ரீல்ஸ் போட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல கண்டிக்கத்தக்கது. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்டான பிஹேவியர். இது பற்றி இந்த வீடியோல பார்க்கலாங்க. கடந்த 10 ஆண்டுகளாகவே பாத்தீங்கன்னா தமிழகத்துல போக்குவரத்து கழகத்துல காலி பணியிடங்கள் பாத்தீங்கன்னா இன்னும் நிரப்பப்படாமலே இருக்குங்க. ஸோ டிரைவர் கண்டக்டர் இந்த பணியிடங்கள் 2 பணியிடங்களை நிரப்புறதுக்கு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக நோட்டிபிகேஷன் எல்லாமே வந்தது. ஸோ அதன் அடிப்படையில டிரைவர் கண்டக்டர் ஏஇஜே டெக்னிக்கலிஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பதவிகளை மட்டும்தான் எடுப்பா அப்படின்ட்டு ஒரு புள்ளி வச்சுட்டாங்க. ஸோ என்ன அப்படின்னா டிரைவர் கம் கண்டக்டர் அப்படின்னா உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், கண்டக்டர் லைசன்ஸ் இருந்தா மட்டும்தான் உங்களால போக்குவரத்து கழகத்துல வேலைக்கே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3000 வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் தான் விண்ணப்பிச்சிருக்காங்க. ஸோ அதுலயும் பாத்தீங்கன்னா விண்ணப்பத்தை திரும்ப பாக்குறப்ப நிராகரிப்பு அது மாதிரி ஒரு ஒரு 2000 பேர் செஞ்சாலும் இது 8000 பேர் தான் கவுன்சிலிங்கே போக போறாங்க, நேரடி நேர்காணல் கலந்துக்கிறாங்க. ஸோ ரொம்ப 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 ஒரு ஆபத்தான நிலையை நோக்கி இது போகுது. இது பாத்தீங்கன்னா இப்படியே போனா போக்குவரத்து கழகத்துல வேலை வாய்ப்புன்றது ஒரு சாமானிய மக்களுக்கு ஒரு கனவாவே போயிடும். ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா அந்த போக்குவரத்து கழகத்துல வேலை எப்படி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்ப அவங்க கோரிக்கைகள் எல்லாமே வச்சிருக்காங்க. எங்களுக்கு டிரைவர் தனியா போடுங்க, கண்டக்டர் தனியா போடுங்க அப்படின்ட்டு. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் கண்டக்டர் லைசன்ஸ் தனித்தனியா வச்சிருக்கிறவங்களுக்கு தனித்தனியா போஸ்டிங்க போடணும் அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கோரிக்கைகள் நாளுக்கு நாள் அதிக அளவுல இலையில என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த போஸ்டிங்கே டோட்டலாவே கேன்சல் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங்கே கிடையாது, நாங்க பாத்தீங்கன்னா ஒப்பந்த ஊழியர்களே எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு போக்குவரத்து துறை சொல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதற்குண்டான அறிவிப்புகள் அனைத்துமே விரைவில் வெளியாகும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். ஆனாலும் போக்குவரத்து கழகத்துல டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்கு தமிழக அரசு பாத்தீங்கன்னா சீக்கிரமா போட்டே ஆகணும். ஏன்னா அதிக அளவுல பள்ளிகள் திறந்தவுடன் பாத்தீங்கன்னா மீண்டும் போக்குவரத்து நெரிசல், போக்குவரத்து கூட்டங்கள் எல்லாமே அதிகரித்து காணப்படும். இந்த டைம்குள்ளார இந்த ஜூன் மாசத்துக்குள்ளார பாத்தீங்கன்னா இந்த தேர்வுகள் நடத்தி முடிக்கப்பட்டு புதிய அறிவிப்புகள் வெளியிடப்படணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ இப்ப ஒரு 3000 பேர் பாத்தீங்கன்னா உடனடியா போக்குவரத்து காலத்துல டிரைவர் கம் கண்டக்டராவது போடுவாங்களான்றது சந்தேகத்துக்கு தான் இருக்குங்க. ஏன்னா எக்ஸாம்ஸ் டேட்டு இன்னமும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே முடிச்சுட்டாங்க. அப்ளிகேஷன்லயே அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கணும். இந்த தேதியில நாங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம், இந்த தேதியில நாங்க ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவோம், இந்த தேதியில ஹால் டிக்கெட் பப்ளிஷ் பண்ணுவோம்ட்டு. ஆனா அது எதுவுமே அப்ளிகேஷன் இவங்க கண்டக்ட் பண்ணல. மொத்தமா அப்ளிகேஷன்ஸ் போட்டாங்க, 1150 ரூபா சார்ஜஸ் வாங்கிக்கிறாங்க. நாங்க பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் முறையில நடத்துவோமா இல்ல கம்ப்யூட்டர் பேஸ்ட் முறையில நடத்துவோமா எதுவுமே குறிப்பிடல. ஆனா ஓஎம்ஆர் முறையில நடத்துவாங்களா அப்படின்றது ஒரு சந்தேகத்துக்குரியதா இருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க நான் ஓஎம்ஆர் முறையில தான் நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் இப்படிதான் நடந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா 13 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் முறை தான் பெருசா காணப்பட்டது. ஆனா இப்ப அப்கிரேட் எல்லாம் நிறைய ஆயிடுச்சு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா டெட் எக்ஸாம் எப்படி நடத்துறாங்களோ அதே போல இந்த எக்ஸாம் நடத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதற்குண்டான அப்டேட்டுகள் அனைத்துமே விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல இந்த டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்கு உண்டான அறிவிப்பு போயிட்டு இருக்கு. ஸோ டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களே எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு பாத்தீங்கன்னா டிரைவர் தனியா எடுங்க, கண்டக்டர் தனியா எடுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. இவர்களுடைய கோரிக்கைகளை விரைவில் ஆய்வு செய்து இடைக்கால நீதிமன்றம் ஒரு முக்கிய முடிவை வெளியிடும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ இந்த மாதிரி பஸ்ஸுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மோசமா ஒரு குப்பை தொட்டியோட கேவலமா கண்டக்ட் பண்ணி ஒரு சில பெண்கள் ரீல்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க. அந்த பெண்களை குறித்து விசாரணைகளும் போயிட்டு இருக்கு. விரைவில் பாத்தீங்கன்னா அந்த வீடியோக்கள் எல்லாமே முடக்கப்படும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. தமிழக அரசு போக்குவரத்து துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.